அந்த ஷால் எடுத்து போட்ட உடனே வந்து ஒரு சிவனுக்கு நம்ம சேவை பண்ண போறோம் அப்படின்ற அந்த ஒரு பிளிஸ்ஃபுல்லான ஒரு ஃபீலிங் வந்துச்சு. நமக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு தேவையில்லாத விஷயங்கள் இல்ல இந்த பாரமா இருக்கிறது எல்லாமே தானாவே பெட்டல்ஸ் மாதிரி ஒன்னொன்னும் விழுந்து நம்ம ரொம்ப லைட்டர் ஆகிற மாதிரி இருந்தது. தமிழ் திரையுலகில் ஒரு நடிகையாக தடம் பதிப்பது என்பது அவ்வளவு எளிதான காரியமல்ல. திறமை இருந்தாலும் சரியான வாய்ப்புக்காகவும் மக்களின் அங்கீகாரத்திற்காகவும் பல போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். அந்த போராட்ட களத்தில் ஒரு முக்கியமான போராளிதான் அபிராமி வெங்கடாச்சலம். அபிராமியின் கலைப்பயணம் கண்ட்ரோல் ஆல்ட் டெலிட் என்ற சிறிய வெப் தொடரில் இருந்துதான் தொடங்கியது. ஆரம்பத்தில் தொகுப்பாளினியாக சன் டிவியில் சில நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிய இவருக்கு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைந்தது விஜய் தேவரகொண்டா நடிப்பில் வெளியான நோட்டா திரைப்படம். அதில் ஒரு அழுத்தமான அரசியல்வாதி கதாபாத்திரத்தில் நடித்து சினிமா ரசிகர்களின் கவனத்தை தன் பக்கம் ஈர்த்தார். அதனைத் தொடர்ந்து தல அஜித்தின் பிளாக்பஸ்டர் படமான நேர்கொண்ட பார்வை இவருக்கு ஒரு பெரிய அடையாளத்தை கொடுத்தது. மாதவனுடன் ராக்கெட்டரி, விக்ரமுடன் துருவ நட்சத்திரம் என பெரிய இயக்குநர்களின் படங்களில் நடித்தாலும் அவர் எதிர்பார்த்த அந்த மாபெரும் வெற்றி என்பது எட்டாக்கனியாகவே இருந்தது. மக்களிடம் இன்னும் நெருக்கமாக செல்ல வேண்டும் என்ற நோக்கில் பிக் பாஸ் சீசன் 3 நுழைந்தார் அபிராமி. அந்த சீசன் இன்று வரை ரசிகர்களின் ஃபேவரேட்டாக இருந்தாலும் அபிராமி அங்கு அதிக நாட்கள் நிலைக்கவில்லை. பிக்பாஸிற்கு பிறகு பட வாய்ப்புகள் குறைந்த நிலையில் அவர் சின்னத்திரைக்கு திரும்பினார். நினைத்தேன் வந்தாய் சீரியலில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்தபோது அவர் கொடுத்த ஒரு பேட்டி ரசிகர்களை கண்கலங்க வைத்தது. பட வாய்ப்பும் இல்லை, சீரியல் வாய்ப்பும் இல்லை, மிகுந்த மனவேதனையில் இருந்தபோதுதான் இந்த வாய்ப்பு கிடைத்தது என உருக்கமாக கூறினார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அந்த சீரியலும் டிஆர்பி ரேட்டிங் காரணமாக பாதியிலேயே நிறுத்தப்பட்டது. இது அவரை இன்னும் பெரிய மன அழுத்தத்திற்கு உள்ளாக்கியது. தொடர் தோல்விகள் மற்றும் மன அழுத்தத்தில் இருந்த அபிராமி ஆன்மீகத்தை நோக்கி திரும்பினார். ஈஷா யோகா மையத்தில் வெள்ளை உடையில் கண்ணீருடன் அவர் வெளியிட்ட வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் தீயாய் பரவின. அபிராமி சினிமாவுக்கு முழுக்கு போட்டுவிட்டு துறவியாகிவிட்டார் என பலரும் செய்திகளை பரப்பினர். ஆனால் அந்த வதந்திகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக ஒரு மகிழ்ச்சியான குட் நியூஸுடன் வந்துள்ளார் அபிராமி. தற்போது தனது சமூக வலைதள பக்கத்தில் தனது காதலரை முதலாக உலகிற்கு அறிமுகப்படுத்தியுள்ளார். அந்த புகைப்படத்தோடு அவர் பதிவிட்டுள்ள கவிதை வரிகள் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்துள்ளன. உன் வெறும் பார்வையாலேயே கோடிக்கணக்கான காதல் கடிதங்களை எழுதி கொண்டிருக்கும் கண்கள் என அவர் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தற்போது இந்த புகைப்படம் இணையத்தில் வைரலாகி வருகிறது. துறவியாகிவிட்டார் என வருத்தப்பட்ட ரசிகர்கள் இப்போது இதுதான் எங்களுக்கு தேவை என்றும் மகிழ்ச்சியாக இருங்கள் என்றும் வாழ்த்து மழையை பொழிந்து வருகின்றனர். சினிமாவில் எத்தனை ஏற்றத்தாழ்வுகள் வந்தாலும் ஒரு தனி மனிதராக தனது வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கண்டடைந்துள்ள அபிராமிக்கு திருமண வாழ்த்துகளும் குவிந்து வருகின்றன. வாழ்க்கை அவரை எங்கே அழைத்துச் செல்லும் என்று அஞ்சியவர்களுக்கு இப்போது அவர் ஒரு அழகான காதலால் பதில் சொல்லியிருக்கிறார். இது அபிராமியின் வாழ்க்கையில் ஒரு புதிய வசந்தத்தின் தொடக்கம்.